வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் போராட்சி. இப்ப உன் சமூகம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியலை மாற்ற வேண்டும் என்று உன் மகன் உன்னுடன் பிறந்தான் இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறேன். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு. என்னென்ன அநீதி பாரு, ஒன்று பாரு. வெளிப்படையாகவே அநீதி பாரு. உனக்கு தெரியும் இந்த கட்டடத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய கட்டடம் கட்டணும்ன்றான். வெளிப்படையாகவே அநீதி பாரு. எத்தனை லட்சம் பேர் வீதி இல்லைங்க. அதை தகர்த்து நம்ம என்ன சொல்றோம், என்ன சொல்றோம் பாரு, ஆட்சி மாற்றத்துக்கு வரல, ஆட்சி முறையை மாற்ற வந்த புரட்சியவாதிகள்ங்கிறோம், லட்சியவாதிகள்ங்கிறோம். நீ ஆளை மாற்றி ஆட்சியை மாற்றி வைக்கிறதுக்கு வரல, ஆட்சி முறையை மாற்ற வந்த லட்சியவாதிகள். நம்ம யாரு? அடுத்து பாரு, இந்த கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்கிறான் பார்த்தியா, சீர்திருத்தம் செய்கிறான். சன்ன கட்டையை பழுதுவாக்குறான், கதவை சரி செய்கிறான், இந்த வெள்ளை அடித்து சீர்திருத்தம் செய்கிறான். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்து விட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். அதுதான் இந்த கட்டடம். என்ன கட்டடம்? ஏற்கனவே சொன்னேன், பாசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கோலை கொள்ள எதுவும் இல்லாத ஒரு தூய நாடு படைக்க புதிய தேசம், புத்தம் புதிய தேசம். ஆண்டன் சொக்க என்ன சொல்றாங்க, தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்? எப்பவாவது அரிதா ஒரு சிந்தனையாளர் வருவான், அவனுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான முட்டாளை முன்னிறுத்துவார்கள். தேவையற்ற செய்தியில் இந்த நாட்டின் தலைப்புச் செய்திகளாக இருக்குங்கிறான். அதான் நம்ம நாடு, அதான் நம்ம நாடு. தேவையில்லாத செய்தியை, ஊழல் லஞ்சம் உனக்கு தெரியுது, வெளிப்படையாகவே அநீதி, தடுக்க முடியல. அதான் வெளிப்படையான அநீதின்னு பகத் சொல்றான் பாரு. வெளிப்படையாகவே அநீதி. ஒரு நாடு எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு வறுமையில் இருக்குது என்றால், ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு சிங்கப்பூர் கடலை மட்டும் வைத்துக்கொண்டு தலை சிறந்த நாடாக இருக்கு. ஒரு வளம் கரும்பு மட்டும் வைத்துக்கொண்டு கியூபா தலை சிறந்த நாடாக இருக்கு. எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு என் நாடு 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்கச் செல்கிறார்கள். மீள முடியாத வறுமையின்மை, வேலையின்மை, பஞ்சம். இது காரணம் ஊழல் லஞ்சம் தான். ஊழல் லஞ்சமே நிர்வாகமாகி போனால் அந்த நாடு ஒருபோதும் வளராது, வாழாது. அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை தகர்க்கணுங்கிறான் பகத்சிங். லஞ்சமும் ஊழலும் தேசியமயமாக்கப்பட்ட தேசம், எல்லா இடத்துலையும் புறையோடிய புற்றா மாறிடுச்சு. அதை தகர்க்கணும். அதுதான் வெளிப்படையான அநீதியை தகர்க்கணும்னு பகத்சிங் நாம் கற்பிக்கிறோம். இப்போ இங்க கூடியிருக்கிற என் தம்பி தங்கச்சிகளுக்கு பெற்றோர்களுக்கு ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்ப யார் கொடுக்கிறது, யார் வாங்குறது? இந்த கேள்வி எழணுமா இல்லையா? எழணுமா எழவணுமா? யார் கொடுக்கிறது, யார் வாங்குறது? யாருக்குமே ஊழல் பிடிக்கலங்க, லஞ்சம் பிடிக்கலங்க. அப்ப யாருங்க குடிக்கிறது, கொடுக்கறது, யாருங்க வாங்குறது? நடந்துகிட்டு இருக்கு. எப்படி? அதுதான் நீதி. இப்ப கல்வி ஒரு நாட்டின் அடித்தளம், அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது யாரு? மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்கல, தனியாற்ற கொடுத்துருச்சு. இது வெளிப்படையான அநீதி, தகர்க்கணும். ஒன்று சொல்லிட்டு வர தகர்க்கணும். அடுத்து என்ன? மருத்துவம். அது மிகப்பெரிய சந்தையாயிடுச்சு, அதை மாற்றணும். அதான் அநீதி. பிச்சை புயினும் கற்கன் என்றாங்கிற அவை எங்க பிச்சை கடன் வாங்கி கல்வி இருக்கிற நிலைமையில நம்ம நாடு வச்சிருச்சு. அதை மாற்றணும். உயிர்காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சேவை, மகத்தான சேவை. அது என்ன மக்களுக்கு தேவை. சரியான தரமான மருத்துவத்தை எல்லா குடிகளுக்கும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும். அது அரசின் கடமை. அதை அரசு கொடுக்காமல் தரமற்ற மருத்துவத்தை குடிகளுக்கு வச்சுட்டு தரமான மருத்துவம் முதலாளிகிட்ட தான் இருக்கின்று. இதுவே போய் தனியார் மருத்துவமனைகளை அமைச்சர்களாம் படுத்து தனியார் மருத்துவமனை தான் தரமாக இருக்கும் என்று மக்களுக்கு காட்டுவது பெரிய நீதி, வெளிப்படையாகவே நீதி. அம்மையார் ஜெயலலிதா அப்போலோ, ஐயா கருணாநிதி காவிரி. அப்போ நாங்கள் அரசு பையன் எடுத்து கைவிரி கால்விரி பாடை கட்டி சூடாட்டுக்கு போ, அவ்வளோதான். இதை தகர்க்கணும், இதை மாற்றணும். நம்முடைய அரசு மருத்துவமனை இங்கே கவனி, உலக உயிர்களின் உயிர் தேவை நீர். மனித பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல, மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாவற்றுக்குமான தேவை நீர்.
அப்ப அந்த நீர் விற்பனை பண்டமாகிவிட்டது. வெளிப்படையான நீதி. நாம் வாங்கி குடித்து விடுகிறோம் கடையில். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? குருவி, கொக்கு, காக்கை, மான், மயிலான என்ன செய்யும்? இந்த மரம், செடி கொடியெல்லாம் என்ன செய்யும்? இது வெளிப்படையாக நீதி. இதை தகர்க்கணும், மாற்றணும். அதான் அடிப்படை மாற்றம். இவர் இந்த பாம்பு கொத்த வருகிற நச்சு பாம்பு எப்படி அவன் துணிஞ்சு தண்ணி ஊத்துறான், அது தவிச்சு நிக்கிறது தெரியுது. தண்ணி ஊற்றும் போது எப்படி விஷப்பாம்பு எப்படி குடிச்சிட்டு போகுது பாரு. இந்த பாவம் உன்னை சும்மா விடுமான்னு பாரு. அடுத்து பாரு ஒருத்தன், அடுத்து என்ன பாடுபடுறான் பாரு. கும்பிட்டு தண்ணி வைப்பான் பாரு. இந்த பாரு, இங்க பாரு. அணிலுக்கும் தண்ணிக்கும் அண்ணன் தான் பாடுபட வேண்டியது. பார்த்து